மரவள்ளிக்கிழங்கு கட்லெட் செய்யலாம். அதுக்கு வந்து மரவள்ளிக்கிழங்கை நல்லா வேக வச்சுருக்கோம், உப்பு போட்டு வேக வச்சது. இதில் இருக்கிற இந்த ஸ்கின்னை எடுத்துடணும் பீல் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ மரவள்ளிக்கிழங்கு வேக வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கட்லெட் செய்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து மல்லி, புதினா, கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இது வந்து கடலை மாவு ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரஸ்க்கு தூள். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிட வேணாம். ஸோ இது உப்பு போட்டு ஆல்ரெடி வேக வச்சது தான், அதனால் வந்து உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க. வந்து கரம் மசாலா கூட லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே வந்து ஷேப் பண்ணி வச்சாச்சு. இப்போது இது எல்லாமே நாம் வந்து ரஸ்க் தூள் இருக்குது இல்லைங்களா, அதில் டிப் பண்ணி தவாவில் போட்டு எடுத்துடலாம். ஸோ ரஸ்கில் நல்லா ஃபுல்லாக டிப் பண்ணி எடுத்துட்டு ஆல்ரெடி தவாவில் ஆயில் போட்டு வச்சுருக்கோம். ஸோ போட்டுக்கலாம். இது ஆல்ரெடி பாயில் பண்ணது தான். ஸோ நம்ம கட்லெட்ஸ் எல்லாமே ரெடி. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். டொமேட்டோ சாஸ் கூட ஈவினிங் டீ, காஃபி கூட இந்த கட்லெட் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.